ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்குமென்று நாம பார்ப்போம். 29 ஜனவரி 2026 வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் தை மாதம் 15ஆம் நாள். திதி ஏகாதிசி பகல் 1:55 மணி வரை, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் ரோஹிணி காலை 7:31 மணி வரை, பிறகு மிருகசீரிடம் காலை 5:29 மணி வரை, பிறகு திருவாதிரை. யோகம் மாகேந்திரம் இரவு 8:27 மணி வரை, பின்னர் வைத்ருதி. கரணம் பத்திரை பகல் 1:55 மணி வரை, பின்னர் பவம் இரவு 12:32 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குங்க. காலையில எழுந்ததிலிருந்தே ஒரு புது தெம்பு உங்களை ஆட்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலையை இன்னைக்கு நீங்க ஒரு கை பார்த்து முடிச்சிடுவீங்க. மத்தவங்க கிட்ட பேசும்போது ஒரு அதிகாரத்தோடவும் அதே சமயம் அன்போடவும் பேசி காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகளோட முழு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு நல்ல லாபம் வரும். புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு பிளான் பண்றவங்க இன்னைக்கு அதுக்கான ஆரம்ப வேலைகளை தைரியமா ஆரம்பிக்கலாம். பண வரவு இன்னைக்கு திருப்திகரமா இருக்கும். குடும்பத்துல ஒரு சின்ன விசேஷத்தை பத்தி பேசுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. சாயங்கால நேரத்துல ஒரு சின்ன ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னைக்கு காணாம போகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு ரொம்ப நல்லா இருக்குங்க. வராதுன்னு நினைச்ச பழைய கடன் ஒன்று இன்னைக்கு தானா உங்க கைக்கு வந்து சேரும். வங்கி சேமிப்பு உயரும். அதனால மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் அல்லது ஆபரணங்கள் வாங்கறதுக்கான யோகம் இன்னைக்கு உங்களுக்கு கூடி வரும். தொழில்ல இருந்த சின்ன சின்ன போட்டிகள் இன்னைக்கு விலகிடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாலியான நாளா இருக்கும். உங்களை பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்க அருமையை புரிஞ்சுப்பாங்க. நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு விருந்துல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய கவசமா இருக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப தெம்பா உணர்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அன்னபூரணி தாயார். அதிர்ஷ்ட நிறம் கிரீம் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நாளுங்க. வியாழக்கிழமையா இருக்கிறதால குருவோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். எந்த ஒரு சிக்கலான விஷயத்தையும் ரொம்ப நயமா பேசி முடிச்சிருவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு பொறுப்பு கிடைக்கும். அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பண வரவு இன்னைக்கு சீரா இருக்கும். ஆனா வந்த வேகத்துல செலவும் காத்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க.
உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்துடும். அப்பா வழியில இருந்த சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான திருப்பம் ஏற்படும். சாயங்கால நேரத்துல பழைய நண்பர் ஒருவரை தற்செயலா சந்திச்சு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க உங்க பேச்சுக்கு ஒரு தனி மகுஸ் இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளுங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். அதனால பணக்கஷ்டம் ஓரளவுக்கு குறையும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு ஒற்றுமை உண்டாகும். அம்மாவோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். தொழில் ரீதியா சில முக்கிய மனிதர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலமா உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு நல்ல வழி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான நாளா இருக்கும். மேலதிகாரிகள் இன்னைக்கு உங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சாயங்கால நேரத்துல ஒரு விசேஷத்துல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க உங்களை எல்லாரும் மதிச்சு பேசுவாங்க. பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றி நிச்சயம்ங்க. உங்க ராசிநாதன் சூரியனோட பலத்தால எதையும் சாதிச்சிருவீங்க. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். உங்க பேச்ச கேட்டு 4 பேர் திருந்துற அளவுக்கு இன்னைக்கு உங்க வார்த்தைக்கு பலம் இருக்கும். எதையும் ஒரு கை பாத்திரலாங்கிற தைரியம் பிறக்கும். தொழில்ல இருந்த மந்த நிலை மாறி இன்னைக்கு விறுவிறுப்பு உண்டாகும். வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து அழைப்பு வரும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பண வரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பிள்ளைகள் இன்னைக்கு உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல பெருமை வந்து சேரும். வாழ்க்கை துணையோட அன்பு இன்னைக்கு உங்களை நெகிழ வைக்கும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சரியாயிடும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பிரத்யங்கரா தேவி. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் நாளுங்க. ரொம்ப நாளா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். பணப்புழக்கம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். சாயங்கால நேரத்துல சின்னதா ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பிள்ளைகளோட படிப்புல இருந்த கவலை இன்னைக்கு நீங்கும். மொத்தத்துல இன்னைக்கு நீங்க ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். மத்தவங்க விவகாரத்துல தலையிட்டு தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. புதுசா எந்த ஒரு முதலீடும் இன்னைக்கு வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம்.
முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு குறைவா பேசுறது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். பண விஷயத்துல யாரையும் நம்பி இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட இன்னைக்கு யதார்த்தமா பேசுங்க, கோபப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா தலைவலி அல்லது சோர்வு வர வாய்ப்பு இருக்கு. மதிய நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நல்லா ஓய்விடுங்க. தேவையில்லாத கவலைகளை தூக்கி போட்டுட்டு இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சோதனைகளை சாதனையா மாத்தலாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயக பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் பலமா இருக்கிறதால ஒரு போர் வீரனை போல நீங்க செயல்படுவீங்க. ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த வேலைகளை இன்னைக்கு ஒரு கை பார்த்து முடிச்சிடுவீங்க. இன்சூரன்ஸ் அல்லது பாலிசி முதிர்வு தொகை இன்னைக்கு கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். தொழில் ரீதியா சில மாற்றங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த ஆட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வரும். அதை நீங்க சவாலா எடுத்து முடிப்பீங்க. மறைமுக எதிரிகள் இன்னைக்கு அடங்கி போவாங்க. கடன் தொல்லைகள் குறையறதுக்கான வழி பிறக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன செல்லச் சண்டைகள் வந்து போகும். ஆனா அதுவே ஒரு புரிதலை கொடுக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கை அல்லது கால் வலி வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாதான் அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும் நாளுங்க. குரு பகவானோட ஆட்சி வீடா இருக்கிறதாலையும் இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறதாலையும் உங்களுக்கு ராஜயோகம்தான். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தானா கைகூடும். ஆன்மீகத்துல இன்னைக்கு உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான நாள். உங்க கீழே வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. வெளிநாடு போறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும். பணப்புழக்கம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். அதனால வீட்டுக்கு தேவையான சில விலையுயர்ந்த பொருட்களை இன்னைக்கு வாங்குவீங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு விதமான அமைதி நிலவும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் நாளுங்க. உங்களை இத்தனை நாள் குறை சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பாராட்டுற நிலைமை வரும். நோய் நொடிகள்ல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆரோக்கியத்துல இருந்த முன்னேற்றம் உங்க முகத்துல ஒரு சிரிப்பை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பொற்காலம் மாதிரிதான். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சேமிப்புல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கும். வீட்ல இருக்கிற பிள்ளைகளோட விளையாட்டுத்தனம் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும். உறவினர்கள் உங்களை பாராட்டுறதுல நீங்க பெருமைப்படுவீங்க. சாயங்காலம் ஒரு நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழ்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க உங்க கை ஓங்கி இருக்கும். கவலைகளை மறந்து சந்தோஷமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகமான நாளுங்க. வீட்ல இருக்கிற அம்மாவுடைய முழு அன்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வரும். புதுசா வீட்டை புதுப்பிக்கிற வேலையை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நிலம் சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு முழு வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அது பிற்காலத்துல பெரிய லாபத்தை தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாலியான நாளா இருக்கும். உங்களை பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும்.
உடல் ஆரோக்கியத்துல இருந்த அசதி நீங்கி இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருப்பீங்க. உறவினர்களோட வருகை வீட்டை உற்சாகப்படுத்தும். சாயங்கால நேரத்துல ஒரு நல்ல பொழுதுபோக்கு அல்லது வெளியூர் பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு ராஜா மாதிரி உணர்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் குரு பகவானுக்கு உகந்த நாளுங்கிறதால நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு லாபம் இருக்கும். ரொம்ப நாளா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். உங்க பேச்சுக்கு மத்தவங்க மத்தியில இன்னைக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். நீங்க போட்ட பிளான் எல்லாமே இன்னைக்கு தப்பாம நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு லாபகரமான செய்தி வந்து சேரும். பொது காரியங்கள்ல இன்னைக்கு நீங்க அதிகமா ஈடுபடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பிள்ளைகளோட ஆசை ஒன்னை இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சாதகமான நாள். ஆரோக்கியம் இன்னைக்கு இரும்பு மாதிரி இருக்கும். ரொம்ப தெம்பா உணர்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு வெற்றியாளரா வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 7, 2. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.